வாங்க நீ கறி குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். கறி 1 கிலோ எடுத்துக்கலாம். அது கூட இப்போ பன்னில் வச்சுட்டு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். வெங்காயம் பெரிய வெங்காயம் வேணால் 4 எடுத்து போட்டுக்கலாம். கறிவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகாய் கொஞ்சம் 4 நல்லா வதங்கி விட்டோம். அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன், இஞ்சி பூண்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் கறி எடுத்து போட்டுக்கலாம். தக்காளியெலாம் நல்லா வதங்கிச்சு. கறியெல்லாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டால் நல்லா வேகும். அதனால நாமளே கையில் கட் பண்ணி நல்லா மசாலாலாம் இறங்கும் உள்ள. அதனால தான் சின்ன சின்ன பீஸாக போட்டுக்குது. இப்போ கறியெல்லாம் போட்டு நல்லா கண்டி விட்டுக்கலாம். சிக்கன் மசாலா ஒரு பாக்கெட் எடுத்துக்கலாம். கறி மசாலா ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். அப்புறம் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தேவையான அளவு தண்ணி, அப்புறமா போட்டு மூடி வச்சிடலாம். 20 நிமிஷம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம போயிட்டு வாழை இலை எடுத்துன்னு வந்துடலாம். போட்டு சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் நல்லா கொச்சி வருது. கொத்தமல்லி தழை போட்டு இறக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.